வணக்கம். ஆர்டெக்லேருந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்டீரியோ ரிமோட் கிட்டு, அதாவது 1313 கேபினெட்டுக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஏற்கனவே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன் 1313க்கு ஒரு ரிமோட் போர்டு. அதில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, வால்யூமு, பேஸு, மிட்டு, ட்ரிபிள் இதுக்கெலாம் வந்துட்டு என்கோடர்லேயே வேரி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு கலர் வேரியேஷன், அது என்ன மெனுவில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதா பண்ணியிருந்தேன். அதில் கொஞ்சம் அப்டேட் வெர்ஷனாக கொஞ்சம் இதில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா 7 செக்மெண்ட்டு டிஸ்பிளேயில் கொண்டு வந்திருக்கிறேன் இதில். ஏன்னா எல்சி டிஸ்பிளேலாம் போட்டால் அவங்களுக்கு சைஸ் பெருசாக வரும், கேபினெட் உள்ள ஒன்றத்தில் வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கு ஈஸியாக வைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறேன். இப்போது இதில் நான் என்னென்ன யூஸ் பண்ணிக்கிறேங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் நான். இது 1224 கன்வெர்ட்டர் போர்டு, இது உங்களுக்கு தெரியும். இது கிளாஸ் டி போர்டு, ஸ்டீரியோ போர்டு. 12 வோல்ட்டு டிசி கொடுத்துட்டு நம்ம 24 வோல்ட்டு நம்ம வந்து இந்த கிளாஸ் டி போர்டு கொடுப்போம். நான் 24 கொடுக்க மாட்டேன், 20 வோல்ட்டு தான் செட் பண்ணிப்பேன் நான். இது வந்து 1313 ரிமோட்டு, அதாவது 7439 ஸ்டீரியோ ரிமோட் கிட்டு. 7 செக்மெண்ட் டிஸ்பிளேக்கு உள்ளே அந்த மாடியூல் உள்ளே வச்சுருக்குறோம். இவ்வளோ தான். இதில் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இதை நான் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணாக்கா இந்த 7 செக்மெண்ட் வந்து இதில் வந்து ஒரு ஸ்கேனிங் ஒன்று நடக்கும் இதில் உங்களுக்கு டிஸ்பிளேக்காக வேண்டி. அப்போ அதில் க்ரியேட் ஆகிற ஒரு நாய்ஸ் ஒன்று என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஆடியோவில் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆனிச்சு. அதுக்கு என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனை பண்ணி ஒரு சின்ன ஐடியா கிடச்சிச்சு. இந்த கன்வெர்ட்டர் போர்டில் இந்த காயில் ஆசிலேட் ஆகுதில் உங்களுக்கு இதுலேருந்து ஒரு 15 சுற்றி ஒரு வோல்ட் 12 வோல்ட் எடுத்து அதை டிசி பண்ணி ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் போட்டு நான் அந்த டிஸ்பிளேக்கு மட்டும் இந்த 7 செக்மெண்ட் வந்துட்டு அந்த கிளாக் டேட்டா வந்துட்டு தனியாக, அது டேட்டா வந்து தனியாக போய்க்கும், கிளாக் டேட்டாவும் அந்த இந்த டிஸ்பிளேக்கு மட்டும் தனியாக நான் சப்ளை வந்து யூஸ் பண்ணுறேன். இது வழியாக சப்ளை யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து எந்த நாய்ஸ் இல்லாமல் ரொம்ப டீப் சைலண்டாக இருக்குது உங்களுக்கு. நான் இப்போ வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி நான். இப்போ நம்ம வால்யூம் ஏற்றி இறக்குறோம். இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்டோம்னாக்கா பேஸை ஏற்றி இறக்கிக்கலாம். உங்களுக்கு அது போயிடுச்சு உங்களுக்கு பேஸு. இது வந்து சின்னு போட்டிருக்கேன் சென்ட்ரு. ஏன்னா மிட்டுன்னு போடுறதுக்கு இதில் வந்து 7 செக்மெண்ட் வந்து மிட்டு எம்முங்கிறத கொண்டு வர முடியாது, டி வேணால் கொண்டு வரலாம், எம் கொண்டு வர முடியாது. அதனால் சென்ட்ருங்கிறத சின்னு சொல்லிட்டு மிட்டுக்கு சென்டருக்கும் கொஞ்சம் ஈக்குவலான வார்த்தைங்கிறனால சென்டர்னு வச்சுருக்கேன் நான். இப்போ ப்ரெஸ் பண்ணி மெனுவை கொண்டு வந்துட்டு நான் பேஸை ஏற்றி இறக்குறோம், மிட்டை ஏற்றி இறக்கிக்கிறோம், ட்ரிபிளை ஏற்றி இறக்கிக்கிறோம். இது எல்லா ஃபங்க்ஷனுமே நமக்கு வந்து இதில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. கொஞ்சம் நேரம் நீங்கள் விட்டிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் மெனுவுக்கு வந்துடும். டிம் ஆகிடும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு இரிட்டேஷன் இல்லாமல் டிம் ஆகிடும் உங்களுக்கு. இல்லை எனக்கு அந்த டிம் வேணும், ஆஃபே வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த இந்த டி பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஆஃபே ஆகிடும் உங்களுக்கு. நீங்கள் ஒர்க் பண்ணுற மட்டும் வரும். விட்டுட்டிங்கனாக்கா கொஞ்சம் நேரம் சென்று ஒரு சம் டிலே கொடுத்து அது வந்து டிஸ்பிளேயே ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு. இல்லை லைட்டாக தெரியணும் அப்படின்னு உங்களுக்கு வேணாக்கா அந்த டி பட்டனை திரும்ப ப்ரெஸ் பண்ணிட்டிங்கனாக்கா இப்போ வந்து லைட்டாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் பிரைட்டாக இருக்கும், விட்டுட்டிங்கனாக்கா டிம்மாக போய்டும் உங்களுக்கு. இதில் இன்னொன்று என்ன பண்ணிக்கிட்டீங்கனாக்கா, இப்போ வந்து மியூட் ஃபங்க்ஷனு மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை ரிலீஸ் பண்ணிங்கனாக்கா டக்குன்னு பாடாமல் ஸ்லோவாக ரைஸ் ஆகி லாஸ்ட்டாக என்ன வால்யூம் இருக்கோ அந்த வால்யூம் வந்து நின்று உங்களுக்கு பாடிக்கிட்டு இருக்கும். இதுதான் இப்போ வந்து இதில் வந்து பண்ணியிருக்கிற அப்டேட்டு. இதே மாதிரி ஆர்டெக்கோட வீடியோஸ் புதிய அப்டேட் ஏதாவது பார்க்கணும் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.